அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிட சாஸ்திரத்தில் ஜோதிடம் படித்தவர்களும் ஜோதிடம் பார்த்து கொண்டிருப்பவர்களும் தான் நீங்கள் என்ன சொன்னோன்னா, இது பொதுவாகவே ஒரு கருத்து என்ன சொன்னோன்னா, ஜாதகத்தோடைய முக்கியமான ஒரு விஷயமே என்னென்னா, ஜோதிடத்தில் என்ன விஷயம் அப்படின்னா, சனி சுக்கிரன் என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள். அப்போ சனி சுக்கிரன் என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஜோதிடத்தில் 50%லேருந்து 60% என்ன உங்களுக்கு விளங்கிடும். அப்போ ஒரு ஜாதகத்தில் என்ன சொல்லலாம்னா, சுக்கிரன் எங்கெங்கே இருக்கக்கூடாது அதை தெரிஞ்சாச்சுனாலே என்ன சொன்னால் நீங்கள் ஒரு ரிசல்ட் எடுக்கணும். சுக்கிரன் மிதுனத்தில் இருக்கக்கூடாது, கடகத்தில் இருக்கக்கூடாது, சிம்மத்தில் இருக்கக்கூடாது, அதற்கடுத்து தனுசில் இருக்கக்கூடாது, மகரத்தில் இருக்கக்கூடாது, கும்பத்தில் இருக்கக்கூடாது. இந்த 6 இடத்துல இருக்கக்கூடாது. மற்ற இடத்துல இருக்கலாம். மற்ற இடத்தில் இருந்தால் அவர்கள் திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட மாட்டார்கள். இன்னொரு அடுத்த கேள்வி வரும், இல்லை எனக்கு இந்த மாதிரி இடத்துலலாம் சுக்கிரன் இருக்குது, நான் பாதிச்சிருக்கேன் அப்படின்னா, ராகு கேதுகள் உள்ளே புகுந்து விளையாண்டுருப்பாங்க அல்லது மாந்தி விளையாண்டுருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சொன்னான்னா, இந்த 6 இடத்துல சுக்கிரன் இல்லாமல் மற்ற இடங்களில் என்ன சொன்னான்னா, மீனம், மேசம், மீனம் அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா இந்த மீனத்தில் இருக்கலாம், மேசத்தில் இருக்கலாம், ரிஷபத்தில் இருக்கலாம். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா துலாத்தில் இருக்கலாம், விருச்சிகத்தில் இருக்கலாம், துலாத்தில் இருக்கலாம், விருச்சிகத்தில் இருக்கலாம், கன்னியில் இருக்கலாம். கன்னி, துலாம், விருச்சிகம், மீனம், மேசம், ரிஷபம், இந்த 3 இடத்துல கண்டிப்பாக இருக்கலாம். இருந்தாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கை பாதிக்காது, உறுதியாக பாதிக்காது. அப்போ பாதிக்காது, ஓகேவா? அப்போ இவர்கள் ஓரளவு திருமண வாழ்க்கையிலும் பொருளாதாரத்திலும் வலிமையான நபர்களாக இருப்பார்கள், ஓகேவா? அடுத்து கர்மக்காரன் சனி என்ன சொல்கிறான்னா, உங்களுடைய லக்கணத்திற்கு 1, 4, 7, 10 இருக்கக்கூடாது. அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா, மிதனம், கன்னி, தனுசு, மீனத்தில் இருக்கக்கூடாது, கடகத்தில் இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் இவர்கள் தொழிலில் போராடுவார், வாழ்க்கை சிறப்பு. இது உண்மை, அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. அப்போ இப்படி ஜாதகங்களை நம்ம எடுத்து பார்க்கும்போது என்ன சொல்கிறான்னா, ஒரு ஜாதகம் சுக்கிரன் என்ன சொன்னால் நல்லா இருக்கார், நான் சொன்ன ஷேப்பில் இருக்கார். சனி தனுசில் இருக்கார். அப்போ சனி தனுசில் இருக்கும்போது என்ன சொல்கிறான்னா, அந்த சனி தனுசில் இருக்கிற தோஷம் என்ன செய்தது, தகப்பனாரை அந்த பையனுடைய 20 வயசில் 19 வயசில் டெத் ஆகிருக்கார். சனி கர்மத்தை செஞ்சிட்டான். சனியோடைய கர்மம் என்ன சொல்கிறான்னா, தொழில், ஆயுள், ஊனம், இதுதான். அப்போ என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி என்ன சொல்கிறான்னா கெடுத்துருவான். இதற்கு விதிவிலக்கு அப்படிங்கிறத என்ன சொல்கிறான்னா, விதிவிலக்குக்கு வழிபாடு பண்ணி என்ன சொன்னால் உங்களுடைய தோஷத்தை குறைக்கலாம். அதுக்கு கடைசியில் வழி சொல்லிடலாம். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி ஜாதகத்தில் என்ன சொன்னான்னா, சனி உட்காரக்கூடாத இடங்கள், சுக்கிரன் உட்காரக்கூடாத இடங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்த்த உடனே நீங்கள் 100% என்ன சொன்னா, இந்த சுக்கிரன் நல்லா இல்லாத இடத்தில் உட்கார்ந்திருந்தால், ஆணாக இருந்தால் பொருளாதாரத்தில் பாதிப்பு, ஏன்னா அவன் சம்பாதிக்கணும். பெண்ணாக இருந்தால் கல்யாண வாழ்க்கையில் பாதிப்பு. கல்யாண வாழ்க்கையில் பாதிப்புனா குழந்தை கூட இல்லாமல் இருக்கும். குழந்தை இல்லை என்பது கல்யாண வாழ்க்கையில் பாதிப்பு தானே. அந்த மாதிரி என்ன சொல்கிறான்னா, ஜாதகத்தை எப்பயுமே நுணுக்கமாக பார்க்க பழகணும். அப்போ இது பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் போடலாம்.
இதில் முதல் தர தோஷம் என்பது என்னென்ன வந்து சனி தான். ரெண்டாம் தர தோஷம் தான் என்ன சொன்னா, முதல் தர தோஷம் வந்து ஆணுக்கு சனி வந்து ஏடகுணமான இடத்தில் இருந்தால் அவனுடைய தொழிலே நல்லா இல்லாத போது வந்து இவன் என்னத்தை சாதிச்சிருவான். பெண்ணுக்கு வந்து என்ன சொல்றான்னா, சனியை விட சுக்கிரன் நல்லா இருக்கணும். ஆனால் ரெண்டுமே இந்த மாதிரி வந்து என்ன சொன்னான்னா, நிற்கக்கூடாத இடங்களில் நின்னால் பிரச்சனை தான். எனக்கு தெரிஞ்சு வந்து என்ன சொல்றான்னா, ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து சனியும் நல்லா இல்லை, சுக்கிரனும் நல்லா இல்லை, வாழ்க்கையில் வந்து இன்னைக்கு வரைக்கும் போராட்டம். அந்த போராட்டம் என்பது எதன் மூலமாக வருகிறது? தான் இளமையில் சுக்கிரன் நல்லா இல்லாதனால வந்து என்ன சொல்ற, ஏடகுடமான வாழ்க்கை வாழ்ந்து அதில் சீரழிஞ்சிட்டான். சரி, நமக்கு ஒரு பக்குவமான வயசு வந்துருச்சு, அந்த கெட்ட வழக்கத்தெல்லாம் விட்டான். அதே பழக்கத்தை வந்து தான் பிள்ளை படிச்சுக்கிடுச்சு. அந்த குழந்தை ஜாதகத்தில் என்ன இருக்குது? சனி கர்மாவில் போய் மாட்டிக்கிட்டு சுக்கிரன் வந்து நல்ல இடத்தில் இல்லை. அப்போ அந்த குழந்தை வந்து என்ன சொல்கிறான்னா, இப்போயே வந்து என்ன சொல்கிறான்னா, தன்னுடைய துணையை தான் தேடிக்கொள்கிறது. தன்னுடைய துணையை தானே தேடிக்கிடுவேன் அப்படிங்குது. அப்போ தன்னுடைய துணையை தானே தேடிக்கொள்வேன் என்பதற்கு அங்கே ஜாதகத்தில் என்ன சொல்கிறான்னா, சுக்கிரன் நல்லா இல்லை. அதாவது உங்களுக்கு ஜாதகத்தில் வந்து இருக்க வேண்டிய கிரகங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால், இருக்க வேண்டிய கிரகம் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் சரியாக உங்களை நேர் வழியில் நடத்தும். அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த மாதிரி வந்து இக்கட்டான இந்த மாதிரி இதெல்லாம் எங்கேருந்து சார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போனது தான். நம்ம யாருமே வந்து இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கோ போக்குவரத்துக்கோ நமக்கு வந்து பெரிய அனுகிரகம் இல்லை. அவன் எழுதி வச்சதை வந்து நம்ம படித்தாலே போதும், நம்ம பெரிய ஜீனியஸ் ஆகிடலாம். அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா, உங்கள் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். சனி நிற்கின்ற இடங்கள், சுக்கிரன் நிற்கின்ற இடங்கள், இந்த இடத்தில் சரியான இடத்தில் நின்னால் உங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாகவே இருக்கும். ஜம்முன்னு இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். சில பேருக்கு நான் பார்த்துருக்கேன், சுக்கிரனும் நல்லா இருப்பான், சனி நல்லா இருப்பான், ஜாம் பிறந்த காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நல்லா இருக்காங்க. பிறந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நல்லா இருக்காங்க. எங்கள் வீட்டிலே இருக்கு. நம்மெல்லாம் கஷ்டப்பட்டோமே, இவங்க ஏன்டா கஷ்டப்படலை அப்படின்னா, அவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கார், சனி நல்லா இருக்கார். அவருக்கு கிடைக்க வேண்டிய ஆகுதி அத்தனை வந்து கரெக்டாக கிடைக்குது. எந்தெந்த டயத்தில் என்ன பண்ண கிடைக்கணுமோ அது கரெக்டாக கிடைக்குது. இதே இன்னொரு ஜாதகத்தில் அதே வீட்டில் பிறப்பில் வந்து சார் சுக்கிரன் நல்லா இருக்குது, சனி நல்லா இருக்குது, சனி வாழ்க்கை சூப்பராக இருக்குது. அதே சமயத்தில் எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து என்ன சொல்கிறேன்னா, ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா, சுக்கிரனும் சனியும் நன்றாக இல்லை. என்கிட்ட 10 வருஷமாக வேலை பார்த்தார். இந்த மாதிரி 10 வருஷமாக வேலை பார்த்தான். திருமணமே வேண்டாம், படித்த படிப்புக்கு வேலை தேடிக்கிட முடியல. என்னென்னா, சனி தனுசில், சுக்கிரன் மகரத்தில் இல்லை. அப்போ என்ன சொல்கிறான்னா, சூழ்நிலையால் வேறு வழி தெரியாமல் ஒரு கல்யாணத்தை பண்ணார். கல்யாணத்தை பண்ண வீட்டில் வந்து என்ன சொல்கிறேன்னா, மாமியார் கிடையாது. சரி, மாமியார் கிடையாது, தலையெழுத்தடா அப்படின்னு விட்டாச்சு. பிள்ளை பிறந்த வந்து ஒரு பிள்ளை பிறந்து பேர் வச்சுருக்காங்க, மாமனார் தூக்கு போட்டு செத்து போயிட்டார். எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ தனக்கு வந்து என்றைக்குமே வந்து என்ன சொல்கிறான்னா, வாழ்க்கையில் வந்து மாமனார் மாமியார் வீடு தான் ஒரு நல்ல சோறு போடக்கூடிய இடம். என்ன காரணம்னா, நல்லதோ கெட்டதோ பிள்ளையும் மருமகனும் வந்துட்டாங்க அப்படின்னா என்ன செய்வாங்க தெரியுமா, என்னத்தையும் வாய்க்கு ருசியாக சமைச்சு போடுவாங்க. அந்த இடத்துல வந்து சோறுங்கிறதுக்கு வந்து போகிறதுக்கு விதியே இல்லாமல் பண்ணிட்டான். அதற்கு காரணம் ஜாதகத்தில் சனியும் சுக்கிரனும் சரியில்லாத இடத்துல உட்காந்துட்டான். இதெல்லாம் ஜோதிடத்துடைய நுணுக்கங்கள். அந்த காலத்தில் ஜாதகத்தை தூக்கி வீசினாங்க. எதுக்கு வீசினாங்கன்னா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்து தான் வீசியிருக்காங்கன்னு இப்போ தான் நமக்கு தெரியுது. அப்போ நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சனி சுக்கிரன் நிலைமை இருக்கிறதை பார்த்து நீங்களே சர்ச் பண்ணிக்கிடுங்க. சனி நல்லா இருந்தால் 50 மார்க் போடுங்க,
சுக்கிரன் நல்லா இல்லை, நல்லா இருந்தாருன்னா 50 மார்க் போடுங்க. 100% உங்களுக்கு ஏதோ கடவுள் வந்து ஒரு வழியை காட்டிடுவார். இதில் 50% வந்து என்ன சொன்னான்னா சனி நல்லா இல்லை, சனி நல்லா இல்லை, சுக்கிரனும் நல்லா இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை போராட்டமாகத்தான் இருக்கும். அதற்கு நான் திரும்ப சொல்லிட்டு என்ன சொன்னேன்னா வந்து சுக்கிரன் வந்து மிதுனம், கடகம், சிம்மத்தில் உட்காரக்கூடாது, தனுசு, மகரம், கும்பத்தில் உட்காரக்கூடாது. உட்கார்ந்தால் உங்களுடைய கல்யாண வாழ்க்கை கண்டிப்பாக போராட்டம், பொருளாதாரம் போராட்டம், ஆணுக்கு பொருளாதாரம் போட்டோம், பெண்ணுக்கு கல்யாண வாழ்க்கை போட்டோம் போராட்டம். சனி வந்து லக்கணத்துக்கு 1, 4, 7 10 உட்காரக்கூடாது, மிதனம், கன்னி, தனுசு, மீனத்தில் உட்காரக்கூடாது, கடகத்தில் உட்காரு. இப்படி இருக்கிற ஆளுகளெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்மளை பைத்தியாரம் அப்படித்தான் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்மளை வந்து என்ன சொல்லலாம், விவரமாக பேசணும்னா என்ன சார், நீங்கள் பைத்தியாரம் சார், அது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது சார் அப்படிங்க. இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் ஏதாவது முன்னேறி கேடா அப்படின்னா வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், முன்னேறல சார், நான் இப்படி தான் இருக்கேன், இப்படி மரமாக இருக்கேன், ஆனால் வந்து என்ன சார் காய் காய்க்கலை, பூ பூக்கலை, எதுவுமே பண்ணல சார், நான் நல்லா இருக்கேன் அப்படிங்க. அப்போ அந்த சனி எந்த அளவுக்கு அவனை மெல்ட் பண்ணி வச்சுருக்காருன்னு நீங்கள் பார்த்துடுங்க. அதனால் வந்து என்ன சொன்னான்னா இதற்கு என்ன தீர்வுன்னா சனி சரியில்லாத இடத்தில் போய் உட்கார்ந்தால் காசிக்கு போகணுங்கிறான். காசியில் போய் பரிகாரம் பண்ணுற அளவுக்கு வந்து என்ன சார் நம்ம வசதி இருந்தால் இதுக்கு அப்படி போய் உட்காந்துருக்கோம். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து காலபைரவர் வழிபாடு பண்ணும். காலபைரவருடைய வழிபாடு வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமியில் போய் வந்து சார் விரதம் இருந்து காலபைரவருடைய வழிபாடு பண்ணுங்கள். காலபைரவருடைய அஷ்டகத்தை வந்து படிங்க. அதற்கடுத்து சுக்கிரன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சரியில்லாத இடத்துல வந்து ஒரு 6 இடம் இருக்குது, அந்த இடத்துல உட்காந்துட்டாருன்னா கல்யாண வாழ்க்கை பாதிக்கப்படும். அப்போ அந்த கல்யாண வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறான்னா பரணி, பூரம், பூராட நட்சத்திரம் வருகின்ற அன்று, பரணி, பூரம், பூராட நட்சத்திரம் வருகின்ற அன்று சுக்கிர ஓரையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதாக இருந்தால் நல்ல வந்து என்ன சொல்கிறான்னா அஷ்டலட்சுமிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே படமாக வாங்க, அதை ஒரு பிரிண்ட் போட்டு எடுத்து ஃப்ரேம் பண்ணிக்கிடுங்க. சுக்கிரன் யாருக்கு நன்றாக இல்லையோ, சுக்கிரன் நல்லா இல்லை, எனக்கு வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒளி வேணும், எனக்கு பொருளாதார வீழ்ச்சிகள் ஏற்படக்கூடாது, நான் கல்யாண வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிங்கன்னா அஷ்டலட்சுமிகள் இருக்கின்ற படத்தை உங்களுடைய சென்டர் ஹாலில் வைங்க. சென்டர் ஹாலில் நல்லா கிழக்க பார்த்து வைங்க. டெய்லி வந்து வேற ஒன்றும் செய்யவே வேண்டாம். நீங்கள் ரொம்ப எப்போ பார்த்தாலும் பரிகாரம் சார், எப்படி சார் அப்படின்னு சொல்லுவீங்க, ஒன்றுமே வேண்டாம். காலையில் குளிச்சு முடிங்க, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த அஷ்டலட்சுமிக்கு சென்டராக இருக்கின்ற லட்சுமிக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா சந்தனமும் குங்குமமும் வைங்க. வச்சு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய சாணுக்கு வந்து என்ன சொன்னா வலதுகை சான், இடதுகை சாணுக்கு வந்து என்ன சொன்னான்னா 2 சான் மல்லிகை பூ. இந்த பரிகாரம் டெய்லி செய்யணும். டெய்லி செஞ்சுட்டு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் அந்த ஆரத்தை வந்து என்ன மல்லிகைப்பூ ஆரத்தை வந்து நல்லா அழகாக வந்து என்ன சொல்லலாம்னா வந்து போடணும். போட்டுட்டு உட்காந்துக்கிட்டோ அல்லது நின்றுக்கிட்டோ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மகாலட்சுமியோடைய மந்திரம் அப்படின்னு சொல்லி வந்து காயத்ரி மந்திரம் இருக்குது. அந்த மந்திரமோ அல்லது மகாலட்சுமியோடைய மந்திரமோ அல்லது சுக்கிரனுடைய மந்திரமோ இல்லைன்னா வந்து என்ன சொல்லலாம்னா வந்து மகாலட்சுமியோடைய மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரம் இருக்கிறது. ஓம் சீம் க்ரீம் கமலே கமலாலேயே பிரசீத சீம் க்ரீம் ஓம் மகாலட்சுமியை தன தானிய ஆகர்ஷ்ண சித்திக்க பவதுமே சதா. அற்புதமான மந்திரம். ஓம் சீம் க்ரீம் கமலே கமலாலேயே பிரசீத சீம் க்ரீம் ஓம் மகாலட்சுமியை தனதானிய ஆகர்ஷ்ண சித்திக்க பவதுமே சதா. பவதுமே சதான்னா எனக்குத்தான் அர்த்தம். அதனால் இந்த மந்திரத்தை கரெக்டாக வந்து 33 தடவை சொல்லி முடித்து அந்த இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து நம்ம வீட்டில் சென்டர் ஹாலில் வந்து என்ன சொல்லணும் வைக்கிறோம்.
இல்லை உங்கள் வீட்டு பூஜை ரூம்லேயே வச்சு வந்தேன்னு சொன்னான்னா வந்து என்ன செய்யணும்னா வந்து ஒரு விளக்கு, ஒரு நெய் தீபத்தை வந்து ஏற்றி விட்டு இத்தனைக்கான அந்த சரத்தை போட்டு ஒரு சின்ன இனிப்பு வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு பால்கோவா வச்சாலும் கூட போதும், வச்சு வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக கர்மா குறையும். சரி, அஷ்டமிகளாம் விரதம் இருக்க முடியாதியா, இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் சாதாரண விஷயமா படிக்கும்போது வந்து ஈஸியாக இருக்கும், அதுக்கு பிறகு என்ன சொன்னால் பெரிய துன்பமாக இருக்கும் அப்படின்னா, காலபைரவருடைய படம் வந்து நாய் வாகனத்தோடு நெட்டில் போட்டிங்கன்னா வந்துடுவார். அதை ஃபோட்டோ காப்பி எடுங்க. ஃபோட்டோ காப்பி எடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க, நீட்டாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்கள் பூஜை ரூம்லேயே வைங்க. ஏன்னா சனி சரியில்லாதவர்கள் என்ன சொன்னான்னா நீட்டாக வைங்க. வச்சு டெய்லி சந்தனம் குங்குமம் வைக்கணும். அந்த அந்த காலபைரவருடைய படத்துக்கு வந்து என்ன சொன்னால் செவ்வரளி மாலை 2 சான் இல்லைனா 1 சான் போட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபம் போட்டு காலபைரவருடைய அஷ்டகம் என்று ஒன்று இருக்குது. அது ஏன்ட்டு இருக்கிறது 8 வரி. அதை நான் இன்னும் மனப்பாடம் பண்ணலை, அதனால் சொல்ல முடியல. காலபைரவருடைய மந்திரம் எது இருந்தாலும் ஒரு 8 தடவையோ ஒரு 17 தடவையோ ஒரு 26 தடவையோ சொல்லி சந்தனம் குங்குமம் வச்சு டெய்லி வந்து நான் சொல்கிறேன்னா வந்து இது ஒரு பூஜையாகவே தொடர்ந்து செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் சனி இக்கட்டான இடத்தில் இருக்கின்ற தோஷமும் சுக்கிரன் இக்கட்டான இடத்தில் இருக்கிற தோஷத்திற்கும் அழகான அற்புதமான பரிகாரம். ஏதாவது ஒரு சின்ன இனிப்பு வைங்க. அந்த இனிப்பை வந்து என்ன சொன்னால் பேர்வாதி நீங்கள் சாப்பிட்ருங்க. பேர்வாதி பறவைகளுக்கு வைக்கலாம் அல்லது நாய்க்கு போடலாம். இதை ரெகுலராக பண்ணிவாங்க. தீராத பெரிய கொடிய விஷயம். இதை வந்து எல்லாருமே வந்து என்ன சுக்கிரன் அங்கே இதெல்லாம் வந்து ஒரு கணக்கு. இந்த கணக்கெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ தெரிஞ்சுக்கிடுச்சு. கண்டிப்பாக நல்லா பயன்படுத்துங்க. சனி சுக்கிரனை வைத்துத்தான் ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து வாழ்க்கையை இனிமையாக வாழ முடியும். அப்போ இந்த சனி சுக்கிரன் என்று சனி எப்பயுமே வந்து என்ன சொல்கிறான்னா லக்கணத்திற்கு 1, 4, 7, 10 இருக்கக்கூடாது. மிதனம் கன்னி தனுசில் இருக்கக்கூடாது. கடகத்தில் இருக்கக்கூடாது. இருந்தால் அவர் போராளி தான், மைனஸ் தான். அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சுக்கிரன் வந்து என்ன சொன்னான்னா மிதனம் கடகம் சிம்மத்தில் இருக்கக்கூடாது. தனுசு மகரம் கும்பத்தில் இருக்கக்கூடாது. இவர்களை செக் பண்ணி பாருங்கள். போராட்டத்தில் இருப்பீர்கள், பிரச்சனையில் இருப்பீர்கள். இதற்கு தீர்வு இலகுவாக சொல்லிவிட்டாச்சு. இதை பயன்படுத்துங்கள். வெற்றி கிடைக்கும், மாற்றம் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.